வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பூ இல்லத்துக்கு நெருக்கமான நம்பர் நடிகையை வளைத்து விட்ட இடி, ஈஸ்ட் பிரமுகர் மூலமாக செய்யப்பட்ட துபாய் முதலீடுகள் என்ன, சிங்கப்பூர் முதலீடுகள் என்ன, காஸ்மெட்டிக்கில் பண்ண முதலீடுகள் என்ன, இதை பற்றி ஜூவி ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி நடிகர் நடிகைகள் விஷயம் நம்ம பேசாமல் இருந்தாலும் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது இன்றைக்கி அரசாங்க பணம் பெருமளவுக்கு இந்த மாதிரி டெண்டர் முறைகேடு, டாஸ்மார்க் முறைகேடு, மணல் முறைகேடு, இன்னும் பல விஷயத்தில் வரக்கூடிய பணம் நடிகர் நடிகைகளுக்கு கொடுக்கப்பட்டு பல இடங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. அப்படிங்கும்போது இது மக்கள் பணம், இதை நம்ம பேசி தான் ஆகணும். அதுதான் நம்ம சரின்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இதில் ஜூவியில் போட்டதை நம்ம அப்படியே படிக்கிறோம். யார் அந்த நம்பர் நடிகை, யார் அந்த பூ இல்லம், யார் அந்த ஈஸ்வரமுகர் அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறோம். அப்போ இன்றைக்கி காலகாலமாக கஷ்டப்பட்டு சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் கனவு இருக்குது. ஆனால் இவங்க நினச்சா சொந்தமாக பல மாளிகைகளை வாங்கி பல பேருக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது சொந்த காசில் கொடுத்தா நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? பிரைம் மினிஸ்டர் போனதுக்கப்புறம் இது பெருசாகும்போது கண்டிப்பாக எல்லாரும் அரசல் புரசலாக பேசப்பட்டது இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஆயிடுது. ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ஏற்கனவே KN அவர்கள் கண்டிப்பாக பத்திரமாக இருப்பாருங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பத்திரமாக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான முதலீடுகள் சம்பந்தமான விஷயம் ஆதாரமாக எடுத்தோம்னா அது இன்றைக்கி வெகுஜன மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு எடுபடும். ஏன்னா ஒரு நடிகை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பின்புலம் இருக்குது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் அவங்க தான் எடுத்து நடத்துகிறாங்க. பாருங்கள், செஸ் ஒலிம்பியான் அது நடத்துகிறாங்க, அது AR ரஹ்மான் ஃபங்க்ஷன் அவங்க தான் நடத்துகிறாங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இது? அப்போ பணம் பல வழிகளில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படிங்கும்போது இது பொதுமக்கள்கிட்ட இன்னும் பெருசாக எடுபடும் பிஜேபி நினைக்குது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தால் கண்டுபிடிக்கணும். கடைசி நேரத்தில் எலெக்ஷன் வேறு நேரத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. சரி பரவாயில்லப்பா, கண்டுபிடிங்கிற லெவலுக்கு ஆகிடுச்சு. மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான ஊதாரித்தனமாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை, திராவிட மாடல் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, நிதி நிர்வாக மேலாண்மையில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை, பிடிஆர் நிதி நிர்வாகத்தை சரியாகவே பண்ணல, அதனால தான் வேறு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? பிடிஆருடைய ஆடியோவை பற்றி உங்களுடைய பார்வைன்னு மொத்தத்தில் இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்போ அந்த விஷயத்தை படிப்போம். இது ஜூவியில் வந்த கட்டுரை. பொறுப்பு டிஜிபிக்கு இன்றைக்கி அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறதாம். அதோடு பூ இல்லத்துக்கு நெருக்கமான நம்பர் நடிகையையும் தங்கள் ரேடாருக்குள் கொண்டு வந்திருக்கிறதாம். யாருன்னு உங்களுக்கு தெரியும். திமுக மேலிடத்துக்கு நெருக்கமான ஈஸ்ட் பிரமுகர். ஈஸ்ட் பிரமுகர் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார். ஈஸ்ட் பிரமுகர் அவர் தான் துபாயில் பல்வேறு முதலீடுகளை செய்திருக்கிறார். அதில் சில முதலீடுகள் இந்த வழியாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறதான். எந்த வழியாக? இந்த நம்பர் நடிகை வழியாக. காஸ்மெட்டிக்ஸ், ஆயத்தாடைகள் என குறுகிய காலத்தில் நம்பர் நடிகை செய்த முதலீடுகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று டெல்லி வட்டாரங்கள். இதுதான் தகவல். இதில் முக்கியமான விஷயம் ஆயத்தாடைகள் காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு நடிகை பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. அண்மையில் சென்னையில் பெரிய நிகழ்ச்சி பண்ணாங்க, ஈரோட்டில் பண்ணாங்க. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, சரி ஏதோ ஒரு முதலீடு பண்ணுறாங்க பொழுது அப்படின்ட்டு. அப்போ இன்றைக்கி பெண்களுக்கு உண்டான அந்த சாதனங்கள் அதை அவங்க பெரிய அளவுக்கு மலேசியா, சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட நாடுகளில் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. இங்கே ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது, இல்லைங்க இங்கே பண்ணால் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கூட ரோல்ஸ் ராய் கார் வாங்கியிருக்காரு தான் ஒரு தகவல் வருது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடி இதை வளைக்க ஆரம்பித்து விட்டது. பார்த்துட்டு இருக்க மக்கள் இதை பற்றி நிறையா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை பற்றியும், இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை வச்சு, நடிகையை வச்சு எந்த அளவுக்கு இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கங்கிறதும் நாடறியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா இவர்கள் விஜய் அவர்கள் திரிஷாவோட கல்யாணத்துக்கு போனதை பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணி அதை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துகிறாங்க. இது அதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு இவங்க நினச்சாங்க. அதாவது என்னென்னா, ஒரு நண்பர், ஒரு சக நண்பர் நம்மளும் இன்னொருத்தரும் பணியாற்றுறோம், இப்போல்லாம் இயல்பு. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இவங்க போகிறாங்க பாருங்கள். அதையும் மீறி நக்கீரன் கோபால் கேரவனில் அவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, இவரே போய் நேரில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அவதூறு பிரச்சாரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்களுக்கே ஆப்பு வருது. அப்படிங்கும்போது இவர்களெல்லாம் இப்போ இதை பற்றி யாரும் பேசவே மாட்டுறாங்களே. இந்த மாதிரி ஒரு செய்தி வருது. அதையும் தாண்டி மக்களுக்கு இயற்கையில் என்ன தெரியும்? என்னங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் முழுக்க ஒரே ஆளுக்கு போது இதே அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடந்ததா? நல்லா யோசனை பாரு. ஜெயலலிதா ஆட்சியிலையோ கலைஞர் ஆட்சியிலையோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? ஆனால் இந்த ஆட்சியில் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு இடம் கொடுக்கறது யார்? இதெல்லாம் பெரிய கேள்விகள். சில தம்பிகள் வேலைக்கே போகாமல் பல கோடிக்கு கையில் வாட்ச் கட்டியிருக்காங்க.
சனி ஞாயிறு மட்டும் பார்ட்டியில் தினந்தோறும் பார்ட்டி வச்சு நிறையா அன்பளிப்புகளை நடிகர்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்கள் வீட்டு காசில் கொடுத்தா பரவாயில்ல, யார் வீட்டு காசில் கொடுக்குறீங்க? சாதாரணமாக பரவாயில்ல, ஒரு நாள் வருமானமே பல ஆயிரம் கோடி அப்படின்னா இது எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல. எல்லாரும் மக்களுக்கும் ஒரு ஆதங்கம் என்னென்னா, இடி வந்து ஏன் இவங்க மேலே நடவடிக்கை இல்லை? இப்போவும் கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், இடி ஏன் இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்குது? என்னங்க கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லா ஊர்லேயும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே ஒரு அரெஸ்ட்டே இல்லையே. மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. நான் பேசுகிறது சரியாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் 3வது தடவை லெட்டர் எழுதுகிறாங்க, பதிலே சொல்லாமல் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? யாரும் எங்களுக்கு எதுவும் கேட்க முடியாது, தமிழ்நாட்டை எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருச்சு, அப்படி தானே எண்ணம். கேட்டால் பிஜேபி வந்துடும், நாங்கள் மட்டும் ஆளணும். இது எந்த விதத்தில் சரியான வாதமாக இருக்க முடியும்? கேட்டால் ஆமாங்க நாங்கள் வாரிசு அரசியல் தாங்க பண்ணுறோம். எவ்வளோ பிஎஸ் கோயல் வாரிசு அரசியல்னு சொன்னால், அவர் பக்கத்தில் இருக்க அன்புமணியே வாரிசு அரசியல், ரைட்டு, அதுவும் தப்பு இதுவும் தப்பு, அதையும் ஏற்றுக்கல இதையும் ஏற்றுக்கல. அது எப்படிங்க நியாயப்படுத்துவீங்க? இன்னொருத்தரை வச்சு நீங்கள் எப்படிங்க நியாயப்படுத்துவீங்கன்னு ஒன்றும் புரியல. அன்புமணி முதலமைச்சர் கேட்டால் இவங்க வாரிசு அரசியலுங்கிறாங்களே, நமக்கு என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு புரியல. இது அன்புமணி வாரிசு அரசியலாம் முதலமைச்சர் ஆகப்படுறாரு அவர், நீங்கள் யார்? இது தெரியாமல் அப்படி திருப்பி விட்றாங்களாம். அவ்வளோ உச்சாலியாக அவங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதான் என்ன நினச்சிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்க ரொம்ப கேனையங்க, என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்ட்டு என்ன வேணால் ஊட்டிகிட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் பிரதமர் முதலீடு கொடுக்குறங்கிறாரு, நீங்கள் கொடுக்கலங்கிறீங்க. உண்மையிலே கொடுத்தாரா இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்கிறோம், ஒன்றும் வேணாம், வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டியதானே. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லை? அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி போன உடனே பிடிஆர் வந்து ஐயோ வெள்ளை அறிக்கை பெரிய ட்ரெய்லர் மாதிரி வெளியிட்டீங்க, அதிமுக ஆட்சியில் மொத்தமாக போச்சுன்னு. இப்போ நீங்கள் வெளியிடுங்க சார் சொல்கிறேன், ஏன் சார் வெளியிட மாட்டீங்க? பிடிஆருடைய ஆடியோ உண்மையா இல்லையான்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை பற்றியே நீங்கள் பேச மாட்டீங்க. இன்னும் 2-3 ஆடியோ வருதான், இன்னும் நிறைய ஆடியோக்கள்லாம் வரும். நம்ம என்ன தெளிவாக கேட்குறோம், இப்போ இடி வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்துருச்சு, மக்கள் ஏன் இதை நம்புகிறாங்கன்னா, இப்போ இந்த நடிகை விஷயத்தை மக்கள் ஏன் நம்புகிறாங்க? ஆமாங்க, இந்த நடிகையுடைய அவருக்கு மட்டும் பாருங்கள் எல்லா ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்க. அப்போ என்ன இவ்வளோ அக்கறை? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? எல்லா மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது. ஒவ்வொரு விஷயம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவசரமாக எதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரே தனி விமானத்தில் பறந்துவிட்டு தனி விமானத்தில் போகிறீங்க? இதுக்கெல்லாம் காசு யார் காசு கேட்டால் ஏழை பங்காளின்னு சொல்லிட்டு இருங்க. வெளிநாட்டில் நீங்கள் நிறையா முதலீடுகளை ஈர்க்க போனீங்களே, அந்த முதலீடுகள் ஈர்க்க போகும்போது அவங்க கூட போன எல்லாருக்கும் கவர்மெண்ட் காசா இல்லை உங்கள் சொந்த காசா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டால் இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போ யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? அப்போ கொஞ்சம் கூட உங்கள் கை காசை செலவே பண்ணாமா, எல்லாத்துக்கும் அரசாங்க காசுனா கஜானா காலியாக இருக்குது. கேட்டால் வந்து காலரை தூக்கி விட்டு கூட்டு சொல்வேன், தமிழ்நாடு தலை நிமிரவில்லை, தலை நிமிர்ந்து விட்டது அப்படிங்கிறீங்க. இப்போ நம்ம இதை பேசுறதுக்கு வேணாம், ஜூவியில் போட்டிருக்காங்க. பெரும்பாலான மக்கள் இதை நம்புகிறாங்க. இதை நம்புறீங்களா இல்லையா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். பார்த்துட்டு இருக்க மக்கள் கண்டிப்பாக அதை நம்புவாங்க. ஏன்னா அரசியல் பொறுத்தவரை நிறைய இந்த மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்குது. நம்மளும் இந்த மாதிரி விஷயம்லாம் பேச வேணாம் அப்படிங்கும்போது, இல்லைங்க ஜூனியர் இவனில் வந்துருச்சு, இது நம்ம பர்சனல் பிரச்சனை இல்லை, இது பொது பிரச்சனை தான். நீங்கள் ஏதோ சினிமா பண்ணிங்கன்னா நம்ம கேட்க மாட்டோம், சினிமா உங்கள் பிரச்சனை, சினிமாவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நமக்கு தெரியாது அதை பற்றிலாம். ஆனால் என்றைக்கு வந்து அரசாங்க காசு உள்ளே வருதோ அப்போ அது பொது பிரச்சனை ஆகிடுச்சு. காலையில் 6 மணிக்கு டியூட்டிக்கு போயிட்டு பார்த்து எப்போ முடியும்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்து அடுத்து என்னதாவது ஒரு நல்லது நடக்காதான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போம், திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும். இங்கே வந்து ஒரு அளவுக்கு வரம்பு தரம்பே இல்லாமல் கொள்ளடிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியுது? மறுபடியும் நாங்கள் தான் வரணும். நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் புரியவே மாட்டேது. இடி இவங்களை சும்மா விடாது. மோடி வந்தால் இடி வரும். கரெக்டாங்களா? ரம்மிங் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா மோடி போயிட்டாரா, இதே சும்மா விட்டுருவாரா? பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த தடவை ஒரு 3 அமைச்சராவது இன்றைக்கி வரணுன்ட்டு. ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் அந்த ஓபிஎஸ் கதை, ஒரு பெரிய கதை. ஓபிஎஸ் ப்ரைவேட் டாக்ஸியில் போகிறார். நேற்று ஓபிஎஸ் பாதுகாவலர் இல்லாமல் ப்ரைவேட் டாக்ஸியில் போய் மயிலாப்பூர் பெருமூரை பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க. ரவீந்திரநாத்தை பிஎஸ் கோயல் காக்க வைக்கிறார். பார்க்கவே இல்லைங்க, இன்னும் பார்த்ததா செய்தி வந்து பார்க்கவே இல்லை. இதான் இன்றைக்கி பிஜேபி. அவங்க கூட இருக்கவங்கள எப்படி டீல் பண்ணுறாங்க? உங்களை சும்மா விட்டுருவாங்களா? மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலீடுகளை பார்க்கும்போது எல்லா முதலீடுகளும் பார்த்தாங்களாம். அதில் பெருமளவுக்கான பணம் இங்கேருந்து பணம் போயிருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் இந்த பணம் போயிருக்கு. இந்த பணம் மிகப்பெரிய, அதாவது ரொம்ப டெக்னிக்காக ஹவாலா முறையில் போயிருக்கு. இந்த பணம் போய் தங்குனா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து தொழிலில் போட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப புத்திசாலித்தனமாக பார்த்திங்கன்னா சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா எப்படியும் யார் பண்ணியிருப்பான்னு தெரியும். அதனால தான் காஸ்மெட்டிக் ஐட்டமாக போடுறது. காஸ்மெட்டிக் ஐட்டமாக போட்டுட்டு இதை காஸ்மெட்டிக் ஐட்டம் பெரிய லெவலுக்கு மலேசியா சிங்கப்பூர், ஏன்னா மலேசியா சிங்கப்பூரில் வந்து இவர்களுக்கு ஏற்கனவே அங்கே ஒரு ஆள் இருக்காங்க,
அந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஆள் இருப்பாங்கள்ல, அந்த அதிகாரிகளை வைத்து இந்த ப்ராடக்டை அங்கே ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறது. இதன் மூலமாக கருப்பு பணத்தை வெள்ளையாகும். இது வந்து என்னென்னா மிகப்பெரிய திட்டம். பார்த்தா நமக்கு வந்து எப்படா அந்த ஹவாலா பணம் இங்கே போகுது, அந்த பணம் எப்படி இங்கே திரும்பி வரும்னா தேர்தல் நேரத்தில் திரும்பி வரும். எப்படி அந்த 10 ரூபா டோக்கனை வாட்ஸ்அப்பில் கொடுத்து வந்து KN டிபார்ட்மெண்ட்டில் பண்ணாங்களோ அதே பாணி தான். அப்போ இன்றைக்கி பணம் வந்து உங்களுக்கு சினிமாவில் இல்லாமல் பல டிபார்ட்மெண்ட்டில் முதலீடுகள் நடந்திருக்குது. அதில் ஒன்று தான் இந்த டிபார்ட்மெண்ட். அதாவது இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம யாருக்கும் தெரியாமல் அதாவது ஒரு நடிகை வந்து ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நடிகை தமிழ்நாட்டில் பிரபலமானவங்க. தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அவங்க விளம்பரப்படுத்தினா இன்னும் நிறையா போகும், கரெக்டுங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க, மற்ற கண்ட்ரியில் பண்ணுவாங்கன்னா இடி அவ்வளோவா குழந்தை. இதையும் தாண்டி இதில் பல விஷயங்கள் வரும். நீங்கள் வெளிநாட்டில் போனால் அதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இவங்களுக்கு பண்ணி கொடுத்தது யார்? ஒரு அரசாங்கம் பின்புலம் இல்லாமல் இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணவே முடியாதான். அவ்வளோ ஈஸியாக உங்களுக்குலாம் கிடைக்காது. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அங்கே இருக்க நாடும் வேணும், இங்கே இருக்க நாடு வேணும். இதில் பெரிய லெவலுக்கான பணம் பொருளுங்கிறாங்க. இது சாதாரண பணம் இல்லையா? இப்போ இங்கே நடத்தினா கூட சாதாரணமாக 100 கோடி 200 கோடி இது அது இல்லையா? இது அதையும் தாண்டி புனிதமான, அதையும் தாண்டி பெரிய அளவுக்கு அப்படிங்கும்போது என்னங்க பெரிய அளவுக்கான மிக மிக பெருசு. தேர்தல் நேரத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நடிகை பின்னால் இவ்வளோ பணம் கொடுத்து இவங்க பல இடத்துல முதலீடு பண்ணியிருக்காங்கிற செய்தி வந்தால் அது வந்து பெருசாக மக்கள்கிட்ட போய் எடுபடும். நடிகைங்கன்னா எடுபடும். சமயம் பார்த்து கை வைத்திருக்கிறது இடி. நம்ம என்ன சொல்கிறோம், உப்பு தின்னா தண்ணி குடித்தவங்க எவ்வளோ நாள் நீங்கள் காத்துட்ருப்பீங்க? இனியாவது ஈடி வேகம் எடுக்கணும் தான் வெகுஜன மக்களின் என்ன. நம்ம என்ன சொல்கிறோம், ஈடியும் உத்தமமான ஒரு அமைப்பு இல்லை, அதையும் நம்ம சொல்லிடுறோம். இவர்களும் யோக்கியமானவர்கள்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. இதை தவிர இதுக்குள்ளுக்குள்ளே போய் நம்ம பல விஷயங்களை பேசுகிறது என்னால் அதை பேச முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறது அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறோம். மக்கள் நிறையா புரிந்து கொள்வார்கள். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் காதில் விழுது. அதெல்லாம் ஏட்டிலும் பேச்சிலும் ஏற முடியாத சில விஷயங்கள் நடந்துருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பேச முடியாது. இப்படி நம்ம பேச முடியாது நிறையாத்துக்கு ஒதுங்கி போகிறோம். இது இவர்களுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டமாக ஆகிடுச்சு. எப்படி இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுற மாதிரி இவர்கள் பெரிய அளவுக்காக மாட்டுவார்கள் நம்ம எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.